நயன்தாரா தனுஷ ஒரு கீழ்த்தரமான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் மேடையில மட்டும்தான் பெரிய ஞானி மாரி பேசுவாரு. ஆனா உண்மையிலேயே தனுஷ் வந்து ரொம்ப மோசமான மட்டமான ஆளு அப்படிங்கிற மாரி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேற்கொண்டு உங்களுக்கு சினிமா சீரியல் சார்ந்த நியூஸஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சினிமா சீரியல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நயன்தாரா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கை வரலாற்ற அதாவது சினிமாக்குள்ள எப்படி வந்தாங்க? சினிமால என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க? அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்து Netflixல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த Netflix மூவில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்துல இருந்து நெறைய மியூசிக்ஸ் அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆசைப்பட்டுருக்காங்க. ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அந்த மூவில தான் பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் மேல அவங்களுக்கு காதல் வருது. அந்த மூவிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த காதல் கல்யாணம் வரைக்குமே போய் முடியுது. ஓகே. ஸோ அதனால அந்த மூவிய ஸ்பெஷலா வச்சு தான் ரவுடி புரொடக்ஷன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு புரொடக்ஷன் ஹவுஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மூவில வரக்கூடிய மியூசிக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சிருக்காங்க. இதனால தனுஷ்ட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷமா என்ஓசி கேட்கறாங்க. அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் குடுங்க. அந்த மூவில இருக்கக்கூடிய அ டா மியூசிக்ஸ் அப்புறம் பாடல்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய சின்ன சீன்ஸ்லாம் நாங்க வந்து எங்க டாக்குமெண்ட்ரி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா தனுஷ் பார்த்தீங்கன்னா 2 வருஷமா அத குடுக்கவே இல்ல. ஒரு கட்டத்துல இவங்களுக்கே வெறுப்பாயிடுது. என்னது இது 2 வருஷமா நம்ம பர்மிஷன் கேட்டுட்டே இருக்கோம். தரைய மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ரி மூவில இருக்கக்கூடிய அந்த நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படம் சார்ந்த மியூசிக், வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி தூக்கிர்றாங்க. தூக்கிட்டு ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. அதுல 3 செகண்ட் வீடியோ மட்டும் வச்சிருக்காங்க. அதாவது நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களுடைய பர்சனல் மொபைல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா வீடியோ கிளிப் எடுக்குறாங்க. அதாவது விக்னேஷ் சிவனும், நயன்தாராவும் ஜஸ்ட் பேசிட்டு இருக்க மாரி ஒரு வீடியோ கிளிப். ஒரு 3 செகண்ட் வீடியோ கிளிப் தான் ஓகே. ஸோ அந்த கிளிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் வந்து தடை போட்டிருக்காரு. அதாவது அந்த 3 செகண்ட் வீடியோவையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேள அந்த 3 செகண்ட் வீடியோ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு ₹10,00,00,000 தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ அனுப்பியிருக்காரு நயன்தாராவுக்கு. ஸோ அத பார்த்தீங்கன்னா, Instagram பக்கத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அ படத்துல வரக்கூடிய மியூசிக்கும் நாங்க யூஸ் பண்ணல. அதுல வரக்கூடிய எந்த ஒரு சீனுமே நாங்க யூஸ் பண்ணல. அந்த படம் எடுத்துட்டு இருக்கும்போது பிஹைண்ட் த சீன்ல நாங்க வந்து எங்களுடைய பர்சனல் மொபைல்ல வச்சு ஒரு சின்னதா கிளிப் நாங்க எடுத்தோம். அத கூட நாங்க யூஸ் பண்ணக்கூடாதா? அது கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, செம ஆதங்கத்த வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படம் அதாவது நானும் ரவுடி தான் படத்துக்கு புரொடியூசர் பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். ஸோ அந்த படம் எடுக்கும்போது தனுஷ் பார்த்தீங்கன்னா, நெறையா கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படம் வந்து நல்லா வராது. இந்த படத்துல நெறையா கதை நல்லா இல்ல. அது நல்லா இல்ல, இது நல்லா இல்லன்னு சொல்லி நெறையா சொல்லியிருக்காரு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆயிடுது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, தனுஷ்க்கு வந்து ஒரு ஈகோ வந்துருது. அதாவது என்னடா இது நம்ம படம் ஓடாது, நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னா, பிளாக் பஸ்டர் ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த படத்த அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் நெறைய ஈகோ சண்டை வந்து அவங்க பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இத வெஞ்சன்ஸா வச்சுக்கிட்டு தனுஷ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து அவங்க எந்த விதத்திலயும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ஓசியே தரல அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. எனக்கு தெரிஞ்சு நயன்தாரா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கல்யாண வீடியோவ 16,00,00,000க்கு விக்கும்போது, அதுலேருந்து ஒரு ₹10,00,00,000 நமக்கு குடுக்கக் கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் நெனச்சிருக்கலாம். அதனால கூட இந்த 3 செகண்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் குடுத்துருக்கலாம். ஓகே. எதுவா இருந்தாலுமே சரி, தனுஷ் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா, அவர்ட்ட இல்லாத காசு இல்ல, அவர்ட்ட இல்லாத புகழ் இல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த 3 செகண்ட் வீடியோவுக்கு ₹10,00,00,000 அப்படிங்கிறது எனக்குமே அதிகமா தான் தெரியுது. ஒருவேள அவங்க வந்து மியூசிக்லாம் யூஸ் பண்ணணும்னு கேட்கும்போது, அதுக்கு வேணா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் குடுத்துருங்க. குடுத்துட்டு இத கூடிய மியூசிக், வீடியோ கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சொல்லியிருந்தா அது ஒரு நியாயமான விஷயம். ஆனா, எதுவுமே சொல்லாம என்ஓசியும் தராம, அ இந்த அளவுக்கு இழுத்தடிச்சுட்டு கடைசியா அந்த 3 செகண்ட் வீடியோக்கும் ₹10,00,00,000 கேட்டா, எனக்கு என்னமோ அது கரெக்ட்டான ஒரு விஷயமா எனக்கு பார்த்தீங்கன்னா தோணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் சொன்னதும் ஒரு வேள உண்மையா தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. என்ன வந்து சில பேர் வந்து அமுக்குறாங்க, நசுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அ எ நான் தான் வளர்த்து விட்டேன் அந்த பையன அப்படிங்கிற மாரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா நெறைய பேர் தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு வந்து நயன்தாரா சொன்னது உண்மையா இருக்கும்னு தோணுது. அதாவது புதுப்பேட்டையில பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். ஒரு அரசியல்வாதி வந்து திரைக்கு பின்னாடி நெறைய அசிங்கமா பேசிட்டு, திரை ஓப்பன் ஆன பிறகு தன்னோட தொண்டர்கள பார்த்து பெருமையா பேசுவாரு. ஸோ அந்த மாரி தான் தனுஷும் இருக்காரோ! அவருடைய பழக்கவழக்கங்களும் அப்படிதான் இருக்கோ! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ எதுவா இருந்தாலும் சரி, நயன்தாராவுடைய அந்த டாக்குமெண்ட்ரி வந்து நல்லா சக்சஸ் ஆவறதுக்கு நம்மளோட சேனல் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ இவ்வளவும் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனல் சினிமா சேவத்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.